சிந்து பைரவி சீரியல்ல இப்ப சுவாதி கிட்ட போயிட்டு அவங்க அப்பா அம்மா இந்த மாதிரி அன்னபூர்ணி அக்கா வந்து உன்னைய பொண்ணு கேக்குறாங்க சிவாவுக்காக. உனக்கு சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சுவாதியும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சிவா இதுக்கு சம்மதிப்பாரா அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க. சிவா அவங்க பெரியம்மா சொல்றத தட்ட மாட்டாப்ல, அதை பத்தி நீ கவலைப்பட வேணாம், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, யோசிச்சு பார்த்து எனக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நேரா வந்து அன்னபூர்ணி கிட்டயும் மகா கிட்டயும் சுவாதியோட அப்பா அம்மா வந்து கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் இப்ப பைரவிக்கு தெரிய வருது. உடனே போய் சிந்து கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. சிந்துவும் வந்து பாத்தீங்கன்னா சிவாவுக்கு போன் பண்ணி எப்படியாச்சும் நிப்பாட்ட சொல்லணும் அப்படின்னு முயற்சி பண்ணா நாட் ரீச்சபிள் அப்படின்னே போன் போய்கிட்டே இருக்கு. என்ன செய்யறதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் என்னடானா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைரவி போய் ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லி 2 பேரும் போய் அன்னபூர்ணி கிட்ட பேசலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஆனா பேசதான் மாட்டேங்கிறாங்க. இங்க நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் போய்கிட்டு இருக்கு. சிந்து வந்து பாத்தீங்கன்னா எப்படி நீங்க நான் இருக்கும் போதே இப்படி பண்ணலாம், இதெல்லாம் சட்டப்படி தப்பு அப்படி இப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அன்னபூர்ணி கேட்கிற மாதிரி இல்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.